என்னது? வருஷத்துல 90 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் மலை கோவிலா? வாங்க அந்த கோயில போய் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் லைஃப் சர்க்கிள். வாழ்க்கை எவ்வளோதுக்கு இன்னைக்கு என்ன நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்க வெள்ளையங்கிரின்ற மலையில் இருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டவரை தான் பார்க்க போகிறோம். இங்கே பஞ்சலிங்கங்கள் இருக்குதா சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த இறைவனை போய் பார்க்கலாம். இந்த கடினமான மலையேற்றத்திற்கு கொம்பு இல்லாமல் ஏறுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இங்கே தான் கொம்பு வைக்கிற இடம். அந்த கொம்பை வாங்கிட்டு மேலே ஏறின உடனே என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் இருப்பார். அடுத்து அடிவார கோவில் இருக்கும். அடிவார வெள்ளையங்கிரி ஆண்டவரோட வீடியோ வந்து தனியாக நான் போட்டிருக்கேன். விரைவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை சுற்றி பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் இருக்கும். மலை ஏறி இறங்குறவங்க ரெஸ்ட் எடுக்கலாம். தூங்கி ரெஸ்ட் எடுத்து ஓய்வெடுத்து திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. அடுத்து சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது. அடுத்ததாக பஞ்ச விநாயகர் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததே பார்த்திங்கன்னா நவகிரகங்கள், அதாவது ஒரே கல்லாலான டிஃப்ரெண்ட்டான நவகிரகத்தை இங்கே பார்க்க முடியும். இவங்களை பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம மெடிக்கல் செக்கப் பண்ணணும். அடுத்ததாக நம்ம பேக் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டிலாம் இருந்தால் 20 ரூபா கட்டி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துகிட்டு போனோம்னா ரிட்டன் கொடுத்தா அந்த கேட்டனை எடுத்துன்னு வந்து காமிச்சா 20 ரூபா கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் பையெலாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பரில் எல்லாத்தையும் கவர் பண்ணி நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ வன விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கவும் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அங்கே மேலே குப்பை எப்படி தான் வருதுன்னு தான் தெரியல. மக்களை வந்து திருத்தவே முடிய மாட்டேன்றது. அடிவாரத்தில் இருக்க விநாயகர், முருகன், அம்மன் சிலை அண்டு சிவன் நந்தி சிலை, இவங்களை வணங்கிட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிக்கிறோம். இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற அல்லிமலர் குளம். அதுக்கடுத்து ஒரு விநாயகர், ஒரு ஜீவ சமாதி ஒன்று இருக்குது இங்கே. இதையும் நம்ம மறக்காமல் தரிசனம் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் இதை பார்க்குறது கிடையாது. இதுவும் ஒரு ஜீவ சமாதின்னு சொல்லியிருக்காங்க. அடிவார வெள்ளையங்கிரி ஆண்டவரோட நவகிரகம் இந்த தனி சன்னதி இருக்குது. மேலே ஏறத்துக்கு தனியாக ஒரு நவகிரகம் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மலை ஏற ஆரம்பித்த ஒரு 50 படிக்கட்டுலேயே வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குகை கோயில் இருக்குது. இதுவும் நிறைய பேர் பார்க்குறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு தான் இது இங்கே ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ளே சிவன் இருக்காருன்னு தெரியும். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு 50 மீட்டரில் இந்த குகைக்குள்ளே சிவன் இருக்கார். இவரும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். ஸோ முதல்ல இவரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் மலையை ஏற ஆரம்பிக்கணும். இவர் தான் முதல் குகை சித்தர்னு சொல்லலாம், இல்லை குகை கோயில்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்து இந்த கொம்பு வாங்கிட்டு போகிறாங்க மேலே ஏறுறதுக்கு. ஏறும்போது அதனுடைய அருமை தெரியலை. ஏறி முடிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அதோட யூஸ் அப்போ தான் தெரியும். ஏன்னா முடியாத டைமில் அது கொம்பை ஊனி நம்ம இறங்குறப்போ தான் அது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரியும். பட் நம்ம மக்களோட மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நன்றி உணர்வு அது சுத்தமாக கிடையாதுங்க. ஏன்னா ஏறி இறங்கின உடனே அடிவாரம் வந்துடுச்சுன்னொடனே எல்லோரும் அந்த கொம்பை வரவழியில் ஃபுல்லாக போட்டு போயிட்டே இருக்காங்க. அதை ஒரு இடத்துல போய் சேர்ப்போம், அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது நினைக்க மாட்டேன்றாங்க. இதே தான் அவங்க வாழ்க்கையிலும் சரி. ஒருத்தர் நம்மளை ஏற்றி விட்டாங்கன்னா அவங்கள நன்றி விசுவாசத்தோடு மறக்காமல் இருக்கிறது கிடையாது. ஏறின உடனே அவங்கள தூக்கி போட்டுடுறாங்க. இது மிகவும் மோசமான பழக்கம் மனிதர்களிடத்தில் இருக்கிறது. இது முதல் மலை. இந்த மலையோட முடிவில் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சன்னதி இருக்கும். இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு 2வது மலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது மலை பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. முதல் மலை ஃபுல்லாக படிக்கட்டாகவே இருக்கும். ஃபுல்லாக கடைங்க இருக்குது நிறைய. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மலையை நைட்டில் ஏறுறாங்க. அது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பகலில் ஏறினா தான் மூலிகை காற்றை நம்ம முழுசாக சுவாசித்து ஆரோக்கியத்துக்காக தான் இந்த வாக்கிங்கிறத விட ட்ரக்கிங் போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பகலில் ஏற பாருங்கள். காலையில் சீக்கிரமாக வெள்ளையாமல் ஏற ஆரம்பித்தோம்னா வெயிலுக்கு முன்னாடி மேலே போயிடலாம். மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயில் அது அளவு தெரியாது, ஃபுல்லாக குளிர்ச்சியாக தான் இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி குகை கோயில் மாதிரி சிவன் சன்னதி இருக்கும். அதுதான் வழுக்குப்பாறை. இந்த இடத்துல ரொம்ப சேஃபாக நடந்து வரணும். ஏன்னா மலையோட வழுக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல சின்ன சின்ன படி மாதிரி அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் பாதுகாப்பாக வரணும். மலை ஏறுறவங்க செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னென்னா ஏறுறப்போ அங்கங்கே உட்காடுறாங்க. அந்த உட்காரது ஓரமாக உட்காரணும். வரவங்க முடியாமல் வராங்க.
அவங்க வர வழியில் உட்காரதால அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை யோசித்து ஓரமாக உட்காந்தா நல்லாயிருக்கும். யூகேஜி எந்த ஊர்? பரமக்குடியிலேருந்து நடந்து வந்திருக்கீங்க. வெரி குட். இதுதான் முதல் சுனை. இந்த சுனையில் நம்ம தண்ணி பிடிச்சிட்டா தண்ணி ரொம்ப சில்னஸாக நேச்சுரலாக இருக்கும். இந்த சுனை தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் அதை விட்டுட்டு இந்த தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே ஒரு சித்தர் குகை இருக்குது. இந்த சித்தரை வணங்கிட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிக்க வேண்டியது தான். வெள்ளையங்கிரி மலை ஒரு புனித தலமாகவும் தென் கையிலை சுற்றுலா தலமாகவும் இருந்து வருகிறது. இது மேகங்கள் சூழ வெள்ளி வார்ப்படத்தால் மூடியது போல தோற்றம் அளிப்பதால் வெள்ளையங்கிரி என்ற பெயர் பெற்றது. இம்மலை அடிவாரம் பூண்டி என அழைக்கப்படுகிறது. இந்த அடிவார பகுதியில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் உள்ளது. சுமார் 3500 அடி உயரமுடைய கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி 1524 மீட்டர் இம்மலை 7 முடிகளை கொண்டுள்ளது. இந்த பாதை பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும். இதுதான் 2வது சுனை. இந்த சுனைக்கு மட்டும் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டோம்னா அதோட ரிட்டன் நம்ம கீழே வர வரைக்கும் இந்த ஒரு சுனை தண்ணி தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்காக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எவ்வளோ குடிக்குமோ குடிச்சிட்டு இந்த இடத்துல தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு போகிறது மிகவும் சிறந்தது. இதுவே உள்ளதான் இருந்துச்சு. இது 4வது மலை. 4வது மலையில் சொன்னேன். இதுக்குள்ளே ஒரு குகை இருக்குது. 10 வருஷமாக வரேன். இப்போவே நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்னொரு அண்ணன் வராப்புல. இல்லை இருக்குது எனக்கு வெளிச்சம் இருக்குது. இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இறங்கினா பயங்கர குளிராக இருக்குது. அவ்வளோ சில்னஸாக இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே வரணுன்னா ஒல்லியாக இருக்கவங்களால் மட்டும்தான் வர முடியும். தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து யாரும் வர வேண்டாம். ஒல்லியாக இருக்கவங்க மட்டும், தைரியம் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்குள்ளே இறங்கணும். ஏன்னா ரொம்ப டெப்த்தாக இறங்கி போகிறதால மூச்சு ப்ராப்ளம்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் இதுக்குள்ளே வர வேண்டாம்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த குகை. முட்டாள் ஜனங்களா இல்லை முட்டாள் மனிதர்களான்னு எப்படி சொல்கிறதுனே தெரியல. இங்கேயும் இந்த இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை அமாவாசை அன்னைக்கு இந்த மலைக்கு நான் வந்துடுவேன். இது 10வது வருஷமாக நான் இங்கே வர்றது. போன வருஷம் 12 மணி உச்சி வெயிலில் ஃபுல் ஃபாகாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த முறை நான் எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் இங்கே ஃபாகு கிடைக்கல. பட் எதிரில் இருக்க மலையெல்லாம் பார்த்தா ஃபாகாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அடுத்த மலை பார்த்தீங்கன்னா விபூதி மலைன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணே பார்த்தீங்கன்னா விபூதி மாதிரி தான் இருக்கும். இதை நிறைய பேர் சுரண்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைப்பாங்க. இந்த மலையில் இருக்க ஒவ்வொரு வழியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 7 மலையும் 7 விதமாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய கடைங்க இருக்கும். ஆனால் குப்பையாக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே நிறைய விபத்துக்கள், மரணங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யூடியூப்பை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வருவாங்க. சிலர் ஸ்டாமினா இருக்கும், அவங்க வேகமாக ஏறிடுவாங்க. ஸ்டாமினா இல்லாதவங்க, அன்ஹெல்த்தியாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி அவங்கள பிடிக்கணுன்ட்டு டம் பிடிச்சி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்படுது. ஸோ எப்போனா மற்றவங்க எப்படின்னா போட்டும் நான் பொறுமையாக வரேன்னு சொல்லி வந்தால் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. 4வது மலை முடிஞ்சு இது 5வது மலை ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸோட அனுபவத்தால் அவங்க வராங்க. எல்லாராலையும் அது மாதிரி வர முடியுமானா முடியாது. ஏன்னா குழந்தைங்களை அலோவ் பண்ண மாட்டேன். என்ன பிடிக்கிறீங்க அவங்க? மால்வாடி படிக்கிறீங்களா? கொல்ல தூரம்னா என்ன, ரொம்ப தூரமா? நீங்கள் அடிவாரத்துலேருந்து எதுவும் கொண்டு வர வேண்டியதில்லை. உணவு மட்டும் முடிஞ்சால் எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே எல்லா கடைகள்லையும் சாப்பிட்ற ஐட்டங்கள் கிடைக்கும். அதுதான் உச்சி. நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். பார்க்குறதுக்கு கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நடக்க தான் தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் எல்லோரும் ஏறுவாங்க. நான் ஒரு மலைக்கு 1/4 மணி நேரம், அதாவது 15 நிமிஷம் டைம் செட் பண்ணிப்பேன்.
ஸோ 7 மலைக்கு 1.25 மணி நேரமும் இடையில் ரெஸ்ட் எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் கணக்கு பண்ணி 2 ஹவர்ஸில் ஏறிடுவேன். நான் அதை பதிவும் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வருஷத்தில். பட் எல்லா வருஷமும் அது நான் அச்சீவ் பண்ண மாட்டேன். காரணம் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் என் கூட வராங்க. ஸோ அதனால் முன்ன பின்ன லேட் ஆகுது. நான் தனியாக வந்தேன்னா கம்பல்சரி 2 ஹவர்ஸில் நான் ஏறிடுறேன். இறங்குறதும் 2 ஹவர்ஸில் இறங்கிடுவேன் நான். ஸோ அது வந்து நான் நிறைய ட்ரெக்கிங் போனதால் என்னோடய அனுபவத்தினால நான் அதை என்னால் செய்ய முடியுது. எல்லாேருக்கும் இது சாத்தியக்கூடாதுன்னா எனக்கு தெரியாது. ஸோ ரிஸ்க் எடுத்து அது மாதிரி ஏறக்கூடாது. அனுபவம் இருக்கவங்க மட்டும்தான் ஏற முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சன்னதிகள் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது இதெல்லாம் இல்லை, இப்போ தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. பட் இங்கே ஒரு சுயம்பு விநாயகர் இருப்பார். அது ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. சில சன்னதிகள்லாம் புதுசாக உருவாயிருக்கு. இதுதான் பீமன் களி உருண்டை. இந்த பாதையில் பார்த்திங்கன்னா வெள்ளை விநாயகர் கோவில், பாம்பாட்டி சுனை, கைதட்டி சுனை, சீதைவனம், அர்ஜுனன் வில், பீமன் களி உருண்டை இப்போ பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டி சுனை போன்ற இடங்களை கண்டு மகிழ்ந்து செல்லலாம். 7வது மலையின் உச்சியில் சிறிய சுயம்பு சிவன் கோவில் உள்ளது. இரவில் மலையில் காட்டு யானைகள் மற்றும் விலங்குகளின் நடமாட்டம் தொடங்கிவிடும் என்பதால் இங்கிருந்து மாலையிலேயே திரும்பி விடுதல் பாதுகாப்பானது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அனைவரும் இரவில் பயணத்தை தொடங்கி அதிகாலை மாலை உச்சிக்கு சென்று சேர்கிறார்கள். மலையேறும் பக்தர்கள் அதிகரிப்பதாலும் அவர்கள் பயன்படுத்தி தூக்கி வீசும் பொருட்களாலும் இம்மலையின் இயற்கை சூழல் சீர்கெட்டு வருகிறது. இயற்கையை சீரழிக்காமல் இறைவனை வணங்க பயணம் செய்வது நமது கடமையாகும். வெள்ளையங்கிரி மலையின் முகட்டிலிருந்து நோக்கினால் சிறுவாணி மலைக்கு மேற்கே கல்லிடக்கூடம் மலையிலிருந்து வடக்கு நோக்கி விழும் அழகிய முத்தி குளம் அருவியை காணலாம். வெள்ளையங்கிரி மலையிலிருந்து பார்க்கும்போது முத்திக்குளம் அருவியில் ஆண்டு முழுவதும் நீர் வருவது தெரிந்ததால் தான் அங்கிருந்து நீர் கொண்டு வர சிறுவாணி அணை திட்டம் உருவாக்கப்பட்டது. மனிதர்கள் வர்ற வழியிலேயே, அதாவது போகும் பாதையிலேயே மல ஜலங்கள் கழிக்கின்றனர். அது மிகவும் தவறு என்று அவர்கள் உணர்வார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது சில பாதைகள். அடுத்ததான் நம்ம இந்த சுனையை பார்க்க போகிறோம். இந்த சுனையில் குளிக்கிறது, அதாவது இந்த நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம், சுனைன்னு சொல்லலாம். இந்த இறைவனை வணங்கிட்டு அந்த தண்ணியில் இறங்கி பார்த்திங்கன்னா ஒரு சிவன் மூழ்கியிருப்பார். அந்த சிவனை தொட்டு வணங்குவாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த தண்ணியில் குளிப்பேன் எப்போவுமே, வருஷம் வருஷம். இங்கே வெளியில் பெருசாக நோட்டீஸ் போர்டே போட்டிருப்பாங்க, இங்கே கிடக்கிற துணியை, அதாவது நீங்கள் யூஸ் பண்ண துணியை இங்கே போடாதீங்கன்ட்டு. ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா போட்டு மலை மாதிரி கூச்சி வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதை தான் போர்ட்லேயும் போட்டிருக்காங்க. நானும் எல்லாருக்கும் சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு மலை மேலே வேஸ்ட்டு போடாமல் கீழே எடுத்து போகிறது ரொம்ப நல்லது. நான் கை காட்டுற இடத்துல தான் அந்த சிவன் இருக்கார். அதுக்கு முன்னாடியே நந்தியும் இருக்கும். இது தண்ணி வற்றினா மட்டும்தான் அதை பார்க்க முடியும். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, எப்பவுமே தண்ணி இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கால் விரைச்சி போகிற அளவுக்கு சில்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஏறின டயர்டு மொத்தம் அந்த விரைச்சி போகிறதுல கிளியர் ஆகிடும். இதுதான் சுயம்பு விநாயகர் சொன்னேன், வெள்ளை விநாயகர், சுயம்புவாக உருவான விநாயகர் இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மலை ஏறும்போது வெயில் இருந்தாலும் சில்னஸான காற்று வீசிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இந்த மலை ஏறும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல், அதாவது தட்ஸ் மீன் மேலே ஷர்ட்டு இல்லாமல் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மூலிகை காற்றை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி அடிவாரத்துலேருந்து நம்ம காலணி போட்டுட்டு வரலாம், செருப்போ ஷூவோ போட்டு வரலாம். பட்டு 7வது மலை மட்டும் தயவு செஞ்சு காலணி இல்லாமல் வர்றது ரொம்ப சிறந்தது. எதுக்காகனா ஏறுறது ஒரு வழியாக இருக்கும், இறங்குறது ஒரு வழியாக இருக்கும். ஸோ நம்ம செப்பலை விட்டுட்டு திருப்பியும் போய் சிவனை பார்த்துட்டு திருப்பியும் போய் செப்பலை கையில் பிடிச்சிட்டு நம்ம கிராஸ் பண்ணி வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 7வது மலையிலையாவது செப்பலை எங்கேயாவது ஒரு ஓரத்தில் விட்டுட்டு மேலே ஏறி இறங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த அட்வைஸ் உகந்ததாக இருக்கும். ஆனால் வெயில் கொஞ்சம் கால் சுடுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு அந்த புல்லுலாம் கால் வச்சு நடக்கும்போது அந்த சூடு தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். அதுக்கு தான் அதிகாலையிலேயே நம்ம ஏற ஆரம்பித்தோம்னா இந்த வெயில் பிரச்சனை இருக்காது. சப்போஸ் லேட் ஆகிட்டா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் இந்த ஏப்ரல் மேல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கும். மற்ற நாளில் மார்ச் மாதத்தில் அந்த இது தெரியாது. நம்ம கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்தாச்சு. எல்லாம் ஏறின உடனே டயர்டில் ஃபுல் ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த டயர்ட்னஸ் சுத்தமாக இல்லை. ஏன்னா நம்ம வருஷம் வருஷம் வர்றதால நமக்கு அது இதுவாக இருக்குது. இங்கே வேண்டிட்டு வரவங்க இந்த சூலாயத்தை தந்து இங்கே நட்டு வச்சுட்டு போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா நிறைய மலை மாதிரி பூச்சி வச்சுருக்காங்க. இவர் தான் முதல் விநாயகர். ஏறின உடனே இந்த விநாயகர் நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த விநாயகர் சன்னதிக்கு எதிர்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா புதுசாக நாகக்கணிகள் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னே நான் இதை பார்த்ததில்லை.
இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரெஸ்ட் எடுக்கிற இடம் எப்பவுமே இது நிறைய மாற்றங்கள் இருக்குது. இதுதான் அம்மன் சன்னதி. இப்போ அலோடு இல்லை. அதுக்கு முன்னே உள்ளே போய் தியானம் பண்ணுவோம். இப்போ அலோடு இல்லை. இதுதான் ஆகாச லிங்கம்னு சொல்லுவாங்க. இவ்வளோ உயரமாக இருக்குது பார்த்தீங்களா? இது ஆகாச லிங்கம். மற்ற 4 லிங்கங்களும் இந்த குகைக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் முக்கியமான சன்னதியாக இங்கே இருக்குது. இதில் ஒரு புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மலை இறங்கும்போது பை எடுத்துகிட்டு போயிட்டு குப்பைகளை கீழே எடுத்துகிட்டு போகணுன்னு. அதை பற்றி கடைசி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த இறைவனுக்கு ஆப்போசிட்டில் இந்த சன்னதிக்கு உள்ளே போகிற வழிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூட் போகும். இந்த ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா அகத்தியரோட தியானம் பண்ண இடம், அதாவது வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ நடந்து போகணும் அப்படின்னா என்னோட வந்த நண்பர் இவர் வீர சேதுபதி. பார்க்கவே வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட் இயர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபுல் ஃபாகாக இருந்துச்சு. இந்த மழையே தெரியல. இப்போ மழைலாம் கொஞ்சம் தெரியுது. லாஸ்ட் இயர் சுத்தமாக தெரியாத அளவுக்கு ஃபாக் ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ பனி மூட்டம் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன வியூ பாயிண்ட்டு. ஒவ்வொரு வருஷமும் வந்தேன்னா இங்கே தான் நான் மெடிடேஷன் பண்ணுவேன். நான் 2 ஹவர்ஸில் ஏறிட்டேன்னா குறைந்தபட்சம் 2 மணி நேரமும் அதிகபட்சம் 6 மணி நேரமும் நான் இங்கே தியானம் பண்ணிட்டு தான் நான் கீழே இறங்க ஆரம்பிப்பேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காற்றோட வேகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். கையில் ஃபோன் வச்சுருந்தாலும் பேக் வச்சுருந்தாலும் அப்படியே நம்ம நின்னாலும் சரி நம்மளை கீழே தள்ளுற அளவுக்கு காற்று இருக்கும். அங்கே அவ்வளோ சேஃபாக இருக்கணும். ஏன்னா அது எட்ஜ் பாயிண்ட் இது. அந்த சைட்லேயும் போய் பார்க்கலாம். பட் அந்த இடத்துலலாம் விட இந்த இடத்துல வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக பிரமாதமாக இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த மலைக்கு போனேன்னா இங்கே உட்காந்து அவ்வளோ நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தியானம் பண்ணிவிட்டு தூங்கிட்டும் எல்லாமே பண்ணிட்டு போவேன். அவ்வளோ நேரம் இங்கே இருப்பேன் நான். ஏன்னா நிறைய பேர் மலை அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி 1 மணி நேரம் கூட மேலே இருக்க மாட்டாங்க, உடனே இறங்கிடுவாங்க. ஆனால் நான் வந்து ஏறது 2 மணி நேரம், இறங்குறது 2 மணி நேரம்னா இங்கே மேலே குறைந்தபட்சம் 5 மணி நேரம் 6 மணி நேரமாவது இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல இருக்கிறது. அந்த காற்றோட வேகமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கீழே அந்த இது பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர்னு சொல்லுவாங்க. அந்த கேரளா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்கும். இங்கே நான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் சாப்பிடுவேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த காற்றோட சத்தம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் இருப்பேன் இங்கே. அது மட்டும் இல்லை, இங்கே தான் அகத்தியர் தியானம் பண்ணதாகவும் ஒருத்தர் எனக்கு சொன்னார். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல தியானம் பண்ணால் அவ்வளோ அந்த எப்படி சொல்கிறது, அந்த வேவ் லென்த்து, அந்த பவர் வந்து உணர முடியும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இங்கே இருப்பேன் நான். 5 கால பூஜையில் உச்சிக்கால பூஜை, அதாவது 12 மணி நடக்கும். இப்போ 1 மணிக்காக நடத்துகிறாங்க. இந்த பூஜையை வந்து நான் கம்பல்சரி பார்த்துருவேன். நீங்களும் இந்த பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் வீடியோ படம் முடிச்சிருக்கேன், பாருங்கள்.
பரமசிவசக்தி முருகன் அடியார்களுக்கு அவதரிப்பது நிகழில்லை. இந்த பூஜை எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஏறி இறங்கின டயர்டில் இந்த பூஜையெல்லாம் அட்டன் பண்ணணுன்னு யாருக்கும் தோணாது. ஆனால் சிவனடியார்கள் சிவபக்தர்கள் கட்டாயம் இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வருவாங்க. ஆனால் அந்த டைமிங் இந்த பூஜை அமையணும். ஆனால் நான் இதை பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் மேலே ஏறி இறங்குவேன். இந்த பூஜையை நான் கட்டாயம் பார்த்துருவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வைப்பு, அந்த மியூசிக் கேட்கும்போதே நமக்கு என்னது மயிர்கூச்செறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க, முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்குமே, அந்த மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த அந்த மலையில் இருக்க அந்த சில்னஸான அந்த காற்று, இந்த மியூசிக்கு, அந்த இறைவனோட அருள், அந்த ஆரத்தி காட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். வருஷம் வருஷம் சித்திரை அமாவாசைக்கு இந்த பூஜையை வந்து நான் பார்த்துருவேன். 7வது மலையிலேருந்து இறங்கும்போது பொறுமையாக நிதானமாக இறங்கணும். அந்த கும்ப ஊனி தான். ஏன்னா நம்ம நடக்க தேவையில்லை, நம்மளை அதுவே கீழே தள்ளும். அந்தளவுக்கு ஸ்லோப்பாக இருக்கும். ரொம்ப சேஃபாக இறங்க வேண்டிய இடம். போன வருஷம் 2 பேர் விழுந்து கையை முறுக்கிட்டாங்க, தூக்கிட்டு தான் போனாங்க. நான் உங்களுக்கு தண்ணி கூட கொடுத்தேன். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப சேஃபாக இறங்கணும். நம்மளை அதுவே தள்ளிவிடும். புழுதி நிறைய இருக்கும், மண் புழுதி ஃபுல்லாக நடக்கும்போது போகும். ஸோ நான் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அப்படி தான் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அவனையே அறியாமல் ஓடுறான். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல, நிறுத்தவே முடியல. எதிரில் வந்தவர் தான் பிடிச்சி நிறுத்தினார். ஏன்னா அவன் கையும் முறிஞ்சிருக்கும். அவங்க அப்பா எவ்வளோ சொன்னார், கேட்கல அந்த பையன். அது அந்த பையன் தான். ஸோ அதனால் இந்த இடம் மட்டும் பார்த்து சேஃபாக வரணும். தரிசனம் பண்ணிவிட்டு முடித்த உடனே ஒரு பை ஒன்று கொடுப்பாங்க. முடிஞ்சால் குப்பையை வாரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்சது 2 பேக் நிறைய நான் எடுத்துகிட்டு வந்து என் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஹாய், வெற்றிகரமாக வெள்ளையங்கிரி மலை போயிட்டு வந்தாச்சு. இறைவனை தரிசனம் பண்ணியாச்சு. நான் எல்லா மலையிலும் சொல்கிற ஒரே விஷயந்தான், தயவு செஞ்சு குப்பையை மேலே போடாதீங்க, கீழே அடிவாரத்தில் எடுத்துன்னு சேர்த்துருங்க. நாங்கள் 2 பை நிறைய குப்பையை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா சாமி ஃபோட்டோவும் பிரசாதமும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் எல்லா மலையுமே செய்வேன். இது நல்ல ஒரு புது ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ நிர்வாகத்துக்கு இது யார் ஐடியா கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு குப்பையை அடிவாரத்தில் எடுத்துகிட்டு வந்து போடுங்க. அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் நான் தயவு செஞ்சு ஒவ்வொரு முறையும் கேட்குறக்கு ஒரே விஷயம், குப்பையே மேலே போடாதீங்க. நீங்கள் குடிக்கிற வாட்டர் பாட்டில் ஆகட்டும், பிளாஸ்டிக் குப்பை ஆகட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆகட்டும், சாக்லேட் ஐட்டம் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு அடிவாரத்தில் எடுத்துன்னு சேர்க்கணும்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த குப்பைகளை சேர்த்ததற்கு இவங்க கொடுத்த ஃபோட்டோ அண்ட் பிரசாதம் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்க போகும் அனைத்து உள்ளங்களுக்கும் மிகவும் நன்றி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. முக்கியமான செய்தி சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இந்த கோவிலில் 3 வேளையும் அன்னதானம் போடுறாங்க. அது இல்லாமல் சில சங்கங்கள், சில குழுக்கள் பௌர்ணமி விசேஷ நாட்களில் அன்னதானம் போடுறாங்க. சாப்பாடை வீண் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு வாங்க.